The equation of trajectory is given by y is equal to 4x minus 40 divided by 39 x square, where y is vertically upward. If r is the range and theta is the angle of projection from horizontal, then value of r tan theta is x and y are in meters. சரியா? இப்போ இது ஒரு ப்ரொஜெக்டைல் கொஸ்டின். சாரி, இந்த கொஸ்டினை வச்சு நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ஆர் டீட்டா கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, y ஈக்குவல் டு 4x minus 40 divided by 39 x square இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் இது ஒரு ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி என்ன கைண்ட் ஆஃப் ப்ரொஜெக்டைல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். முதல்ல அந்த கேள்விகள்லேயே அந்த தகவல் கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டைல் வந்து ஒன்று நம்ம we can throw it upwards, மேலே தூக்கி எறியலாம், அல்லது ஒரு பில்டிங்லேருந்து ஒரு ஹைட்லேருந்து மேலே தூக்கி போடலாம், அல்லது தரையில் இருந்துட்டு we can throw it like this, அல்லது ஒரு பில்டிங்லேருந்து we can throw it like this. மேலே போகலாம், மேலே தூக்கி எறியலாம், இப்படி எறியலாம், இப்படி கீழே எறியலாம், என்னன்னாலும் பண்ணலாம், அப்படி நேராகவும் மேலே தூக்கி எறியலாம். ஸோ இப்போ இந்த ட்ரெஜெக்டரி ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன தெரியணும்னா, we have to know இதில் எந்த ப்ரொஜெக்டைலுக்கான ட்ரெஜெக்டரி ஈக்குவேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்போ இன்கேஸ் இதை மாதிரி மேலே தூக்கி எறியும் போது நேராக போயிட்டு இப்படி கீழே தான் வரும். வெர்டிக்கலி அப்வர்ட் த்ரோ பண்ணும்போது இதை மாதிரி போயிட்டு இதை மாதிரி தான் நமக்கு வந்திருக்கும். சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராஜெக்டரி கடந்து சென்ற பாதை ஒரு நேர்கோடு, இட்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். சரியா? இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், கடந்து சென்ற பாதை பாருங்கள் ஒரு நேர்கோட்டில் தானே போகுது. ஸோ இது ஒரு 1 dimensional மோஷன். சரியா? ஸோ அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி போயிட்டு இதை வந்து இதை மாதிரி விடும். இதுதான் ட்ரெஜெக்டரி ஆஃப் த பால். சரியா? ஸோ ஒரு பில்டிங்லேருந்து நம்ம தூக்கி எறியும் பொழுது, இப்படி எறியும் பொழுது இட் வில் கோ லைக் திஸ் அண்ட் ஃபால் ஹியர். அப்படின்னா இது வேற ஒரு ட்ரெஜெக்டரி ஆஃப் அ ப்ரொஜெக்டைல் வந்து ஒரு பேரபோலா ஃபார் அ 2 dimensional மோஷன், 2D ப்ரொஜெக்டைல். சரியா? இப்போ வெர்டிக்கலாக தூக்கி எறிஞ்சால் இது வந்து ஒரு பேரபோலா கிடையாது, ட்ரெஜெக்டரி. இந்த கேஸில் ட்ரெஜெக்டரி பேரபோலா கிடையாது. சரி, பேரபோலா அல்லது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். அதாவது y is equal to ax square plus bx plus c. இதை மாதிரி ஒரு சமன்பாட்டில் ஈக்குவேஷனில் இட் ஹேஸ் டு பி ரிட்டன். சரியா? இது வந்து எதுக்கான ட்ரெஜெக்டரி ஈக்குவேஷன்? இட் இஸ் அ 2D ப்ரொஜெக்டைல். நம்ம இந்த 4 கேஸ் பார்த்தோம்ல, இந்த 4 கேஸில் நம்பர் 3யும் நம்பர் 4th கேஸில் உள்ள ட்ரெஜெக்டரி ஈக்குவேஷனாக தான் இருக்கும். இந்த ஈக்குவேஷன் 3, 4 இந்த 2 சூழ்நிலைக்கான ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன், கடந்து சென்ற பாதையின் சமன்பாடு. இப்போ இந்த சி வந்து இதில் இருக்கா? இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது ஏங்கிறது யார்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அப்புறம் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் ஒரு பர்சன் இருக்காங்க. அப்புறம் இங்கே பி இருக்குது, எக்ஸுக்கு முன்னாடி யார் இருக்காங்க? பி இருக்காங்க. ஸோ இங்கேயும் எக்ஸுக்கு முன்னாடி யார் இருக்காங்க? 4 இருக்காங்க. ஃபைன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இந்த சி வந்து இங்கே இல்லை. நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் we have not been given with சிங்கிற ஒரு டேர்ம் வந்து 0வாக இருக்குது. இதுதான் பேராபோலாவோட ஜென்ரல் ஃபார்ம், பொதுவான ஃபார்ம், வடிவம். ஓகே. ஸோ இப்படி இருக்குன்னா சி இல்லை, அப்படி தானே? அப்போ நான் சி இல்லாட்டி என்ன அர்த்தம்னா இந்த பேராபோலாவுக்கு இந்த ஹைட் இருக்காது, இந்த மாதிரி ப்ரொஜெக்டைல் கிடையாது. இது எப்போ? ஜென்ரல் ஃபார்மில் சி ஈக்குவல் டு 0வாக இருந்தால். சரியா? அப்போனா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வெர்டிக்கலாக எதை எடுத்துக்கோ, மேல் நோக்கி போகிறத நீ என்னென்ன எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெர்டிக்கலி டேக்கன் y is upward. அப்போனா இப்போ நம்ம முடிவு பண்ணிட்டோம், தேர்ட் ஆப்ஷன் தான் கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன். the third option is given the என்ன சொல்ல, இப்படிப்பட்ட ப்ரொஜெக்டைல் தான் இருக்குது அப்படின்ட்டு. டவுட் இருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை கூட எனக்கு டீட்டெயில்டாக கூட இப்படிப்பட்ட பேரபோலா தான், மேல் நோக்கி ஒய் எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் tan theta கண்டுபிடிங்க. அப்போ தீட்டா இஸ் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். எவ்வளோ ஆங்கிள்? அப்படின்னா ஒரு ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, மேலே நேரடியாக ப்ரொஜெக்ட் பண்ணல. தீட்டா ஈக்குவல் 90 டிகிரி கிடையாது, இட்ஸ் நாட் 90 டிகிரி. 90 டிகிரியாக இருந்தால் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கணும்? மேலே நோக்கி இதை மாதிரி தூக்கி, இதை மாதிரி அப்வர்டில் மேலே தூக்கி போட்டிருக்கணும். சரி,
ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, from the horizontal value, theta is the angle of projection from the horizontal value. Theta is the angle of projection from the horizontal. சரியா? ஸோ r tan theta என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நமக்கு இந்த மாதிரி ப்ரொஜெக்டைல் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கேஸ். இதுக்கான ஃபார்முலாலாம் நீங்கள் படிச்சு தான் ஆகணும், மனப்பாடம் பண்ணிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ நமக்கு புக்கில் என்ன இருக்குது, இதனுடைய ஒய் ஃபார்முலா என்ன? ஒய் ஃபார்முலா என்னென்னா tan theta naught multiplied with x divided by minus g by 2 v naught cos theta naught the whole square. நியூமரேட்டரில் யார் இருப்பாங்க? எக்ஸ் ஸ்கொயர். சரியா? இந்த ஃபார்முலாங்கிறது இந்த மாதிரி ஆரிஜின்லேருந்து மேலே ஒய் இருக்கும்போது இந்த பக்கம் எக்ஸு, இதில் ஒரு பாலை ஏரில் போடும் பொழுது இந்த ரெட் கலருக்கான ஈக்குவேஷன், அதாவது ட்ரெஜெக்டரி ஈக்குவேஷன், கடந்து சென்ற பாதையின் சமன்பாடு. இதை நீங்கள் மெமரைஸ் தான் பண்ணணும். இப்போ இந்த ஈக்குவேஷனையும் போன ஈக்குவேஷனும் நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே கொடுத்துருக்க கொஸ்டினில் கொடுத்துருக்க ஈக்குவேஷனும் என்னென்னு கம்பேர் பண்ணி செய்யணும். அவங்க ஆர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆர்னா என்னென்னா ரேஞ்ச், எங்கே போய் விழும், எக்ஸில் அதிகமாக எங்கே போய் விழும், அதுதான் ஆர். நம்ம கேட்டிருக்கிறது ஆர் tan theta ஈக்குவல் டு என்ன. புக்கில் நம்ம டீட்டா நாட்னு படிச்சிருப்போம், அவங்க டீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம கொஸ்டினுக்கு ஏற்றாப்பில் மாற்றணும்னா டீட்டா நாட்டை என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். இஸ் இட் ஓகே? போலாமா? சரி, இப்போ நம்ம கேட்டிருக்கிறது ஆர். tan theta என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ட்ராஜெக்டரி ஆர்னா என்னென்னு நமக்கு அதுக்கும் ஃபார்முலா நமக்கு இருக்குது, நம்ம ஏற்கனவே மிக டிடியூஸ்ட். ஆர்னா என்ன? ரேஞ்ச். அதுக்கு ஃபார்முலா என்னென்னா v நாட் ஸ்கொயர் sin 2 theta நாட் பை ஜி. ஓகே, இப்போ இந்த ட்ராஜெக்டரி இந்த ஈக்குவேஷனை நம்ம ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன் என்ன வந்துச்சு, y is equal to tan theta நாட் x minus g by 2 x square by v நாட் cos theta நாட் the whole square இருக்கா, அந்த ஈக்குவேஷனையே வேறு மாதிரி எழுதலாம், லைட்டாக மாடிஃபை பண்ணி எழுதலாம். இதுக்காக தனியாக ஒரு வீடியோ கூட போடுறேன். இப்போதைக்கு இது நான் என்ன ஆன்சருங்கிறத மட்டும் நான் எழுதுகிறேன். இப்போ என்னென்னா அது இன்னொரு இது வேற ஒரு பேட்டர்ன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எக்ஸ் tan thetaவை பொதுவாக வெளியே எடுக்க போகிறேன். எக்ஸ் tan theta அதை வெளியே எடுத்தால் என்ன வருதுன்னா 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ஆர், இதை மாதிரி வந்திருக்கு. சரியா? இப்போ நமக்கு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, வாட்ஸ் பீன் த ஈக்குவேஷன், y is equal to 4x minus 40 by 39, y is equal to 4x minus 40 by 39 x square அப்படிதானே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், 4xஐ பொதுவாக வெளியே எடுக்க போகிறேன், காமனாக வெளியே எடுக்க போகிறேன். காமனாக வெளியே எடுத்தால் இங்கே இருக்குது 1 வந்துடும். இதில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம இந்த 40 நான் என்னென்னு எழுதலாம், how can I write 40, 4 into 10 அப்படி எழுதலாம். இப்போது எக்ஸ் ஸ்கொயரை நான் எப்படி எழுதலாம், ஐ கேன் ரைட் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ அப்போ நான் யாரை நான் பொதுவாக வெளியே எடுக்க போகிறேன், ஐம் கோயிங் டு ரிமூவ் 4ஐயும் எக்ஸையும் வெளியே எடுக்க போகிறேன். ஸோ ரிமைனிங் எனக்கு யார் இருக்க போகிறாங்க, ஹூ இஸ் கோயிங் டு பி லெஃப்ட் 10 டிவைடட் பை 39. ஒரு எக்ஸ் வெளியே போயிடுச்சு, 1 எக்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம், ஒரு எக்ஸ் இருக்க போகுது. 39 தானடா, 39. சரி, இப்போ இதை நம்ம கம்பேர் பண்ணி எழுத போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு என்ன ஈக்குவேஷன், புது ஒரு ஈக்குவேஷன், ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன் நியூவாக என்ன எடுத்துகிட்டு வந்தேன், 4 tan theta நாட் எக்ஸ் tan theta நாட் எக்ஸ் மல்டிப்ளைடு வித் 1 மைனஸ் எக்ஸ் பை ஆர், இதான் ஃபார்முலா. ஸோ அப்போ நான் இந்த இதை நான் லைட்டாக மாடிஃபை பண்ணுறேன். 10 by எக்ஸை 10 by 39 எக்ஸை நான் எப்படி எழுதலான்னா, மேலே எக்ஸு ஹோல் டிவைடட் பை 10 by 39ஐ 39 by 10 எழுதுகிறேன். கீழே எடுத்துகிட்டு வரேன், ரீசேஞ்ச் பண்ணுறேன், ரீஆர்டர் பண்ணுறேன். 39 by 10னா 3.9, 39 by 10னா 3.9.
சரியா? இப்போ பாருங்கள் நமக்கு என்ன கிடச்சிச்சு, we have obtained the range. ஆர் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுட்டு பாருங்கள். இந்த ரெண்டு சமன்பாடையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்பேர் பண்ணால் ஆர் என்னது 3.9, tan theta நாட் என்னது 4. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆர் tan theta நாட் என்ன, அதான் நம்முடைய கேள்வி. ஸோ அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஆர் இஸ் ஈக்குவல் டு 3.9. அப்படிதானே? ஒரு தடவை மறுபடியும் சொல்லிக்கிறேன். இதான் 3.9 இந்த இடத்துல இருக்குது. அப்புறம் tan theta நாட் பதிலாக யார் இருக்கா, 4. அப்புறம் tan theta equal to 4. Question on the board is r tan theta is equal to 4 into 3.9. So the answer is என்ன வரப்போகுது யோசிச்சிட்டிங்களா? என்ன வரும், 15.6. யூனிட்ஸ் என்ன, மீட்டர். ஏன் மீட்டர் வரப்போகுது, ரேஞ்சோட யூனிட் என்ன, மீட்டர். tan thetaக்கு யூனிட் கிடையாது. சரியா? அப்படிங்கிறதுனால 4க்கு யூனிட் கிடையாது, 3.9க்கு யூனிட் மீட்டர் இருக்குது. ஸோ 5.6 அதான் நம்முடைய ஆன்சர். என்ன ஆப்ஷனுங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த ஆப்ஷன் என்னங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டவுட் இருந்தால் கூட ப்ளீஸ் லெட் மீ நோ. தேங்க்யூ, பாய் அண்ட் see you in the next video. நன்றி.